மொழி தெரியாத ஆளு, இங்கிலீஷும் தெரியல, பொதுவான மொழியும் தெரியல. இஷ்யூஸ் வருது அவங்க விஷயத்தை சொல்லிட்டு சார் சார் டிக்கெட் தாங்க சார் மணியாச்சிக்கின்னு கொடுத்து வாங்கிட்டு பைசா என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்க. ஒண்ணுமே தெரியல. தமிழே தெரியுமானுக்கு எனக்கு இங்க ஹிந்தி சொல்லுங்க. அங்க ஹிந்தி எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சாத்தானே. ஒண்ணு தமிழ் இல்ல இங்கிலீஷ். அது ஒண்ணுமே தெரியாம முடிச்சுட்டு அது கையதான் அடிக்கிறாங்க. அடிக்க தெரியல அவங்களுக்கு. ஒண்ணு என்ன இங்கிலீஷ் ஆட்டு தெரிஞ்சுட்டு இங்கிலீஷும் தெரியல. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் தினந்தோறும் 7:30 மணி அளவில் தட்கல் பயணச்சீட்டு பெறுவதற்கான டோக்கன்கள் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் சம்பவத்தன்று தட்கல் பயணச்சீட்டு வழங்கும் கவுண்டரில் சென்ட்குமார் எனும் வடமாநிலத்தைச் சேர்ந்த நபர் தட்கல் பதிவினை மேற்கொண்டார். இதில் 3 மணி நேரமாக போராடியும் ஒரு தட்கல் டிக்கெட்டை கூட அவரால் பதிவு செய்ய முடியவில்லை என கூறப்படுகிறது. இதனால் நீண்ட நேரமாக காத்திருந்த பயணிகள் கூச்சலிடத் தொடங்கினர். ஒரு 2வது ஆள் 3வது ஆளுக்கு டிக்கெட் கிடைக்கலனா இது என்ன சார் இருக்கு? தட்கல்ல ஒரு 5 பேர் கூட அடிக்க தெரியாதா? ஒரு ஆளுக்கு 3 டைம் எடுத்து கொடுத்துருக்காரு. மொழி தெரியாத ஆளு, இங்கிலீஷும் தெரியல, பொதுவான மொழியும் தெரியல. இதில் அவர் அருகில் தமிழ் தெரிந்த பயணச்சீட்டு வழங்கும் கிருஷ்ணகுமார் என்பவர் அமர்ந்திருந்தும் பயணிகளும் அவரிடம் உதவி கேட்டும் அவர் வரவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பயணிகள் அவரிடம் தகராறு செய்ய தொடங்கினர். உடனடியாக ரயில்வே போலீசார் டிக்கெட் கவுண்டருக்கு விரைந்து வந்து ரயில்வே நிலைய அலுவலரிடம் இது குறித்து புகார் வழங்குமாறு அறிவுறுத்தினர். இவர் தான் ஹெல்ப் பண்ணணும் அவருக்கு. அவர் அங்க உட்கார்ந்துக்கிட்டு அது வரைக்கும் டிக்கெட் போட்டவர் அவர் வேணும்னு செய்யறாரு. இவனுக்கு எல்லாமே தெரியும். இந்த ஆளுக்கும் எல்லாமே தெரியும். தொடர்ந்து ரயில்வே நிலைய அலுவலர் ராஜா சங்கரிடம் இது குறித்து புகார் வழங்கிய போது தனக்கு 1000 வேலைகள் இருப்பதாகவும் தனக்கு அந்த வேலை இல்லை எனவும் பொறுப்பற்ற முறையில் தட்டி கழிக்க முயன்றதால் மீண்டும் பரபரப்பு ஏற்பட்டது. ஒரு இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா எஸ்ஐ பார்ப்பாங்க, எஸ்ஐனால எஸ்எஸ்ஐ பார்ப்பாங்க. இதுதான் நிர்வாகம். அவருடைய அதனைத் தொடர்ந்து ரயில்வே நிலைய போலீசாரின் அறிவுறுத்தலின் பேரில் சென்ட்குமார் மீது புகார் வழங்கினர். இது குறித்து பயணிகள் கூறுகையில், நான் கோயில்பேட்டியில இருந்து நம்ம மணியாச்சிக்கு டிக்கெட் எடுக்க வந்தாங்க சார். 1 மணி நேரமா காத்து கிடக்கும். அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா பைசா மணியாச்சின்னு ஒண்ணு தெரிஞ்சதுதான். உடனே டிக்கெட் பைசா வாங்கி உடனே கொடுத்துட்டாங்கன்னா இவ்வளவு என்ன ஏதுன்னு கேட்கல. இந்த தக்கல் டிக்கெட்டுக்கு ரொம்ப நேரம் காத்துருக்கோம். 1 மணி நேரம் காத்து கிடக்கும். அவங்களுக்கு தமிழ் தெரியல. தமிழ் இங்கிலீஷ் எதுவுமே தெரியல. ஹிந்தி மட்டும் தான் தெரியும். எனக்கு ஹிந்தி அது எங்களை ஹிந்தி எனக்கு தெரியாது. தெரிஞ்சதான் நான் தமிழ் சொல்றேன். புரியல. 1 மணி நேரம் காத்துருக்கோம். 1 செகண்ட்ல அடிச்சு கொடுக்க பேர் 3-4 ட்ரிப் ஒரு டேருக்கு. அப்புறம் இந்த ஃபார்ம் எதுக்கு எழுதி கொடுக்குறாங்க? அவ்வளவு நேரம் ஆகுதுங்க. ஒரு டிக்கெட்டு அவ்வளவு நேரம் ஆகுன்னா அப்புறம் 10 பேர் 20 பேர் இருக்கு. அவங்களாம் எங்க போவாங்க? இந்த டக்கல் டிக்கெட் ஒரு அவசரத்துக்கு தான் இந்த டக்கல் டிக்கெட் கேட்கறாங்க. அது பொதுமக்களுக்கு இவ்வளவு கஷ்டப்படும். அப்புறம் தமிழ் தெரிஞ்சவங்களும் போடுங்க. தெரிஞ்சு அந்த மக்களுக்கு கஷ்டப்படாம மக்களை டிக்கெட் போட்டு கொடுத்து விடுங்க சார். அதான் என் வேண்டுகோள் சார். கிருஷ்ணவேணி, அக்காயங்கம்பட்டி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.